எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சின்ன பதிவு தான். இடையில ஒரு நாள் அப்ப லேட்டஸ்டா ஒரு பிரஸ் மீட் ஒன்று பார்த்தேன். அந்த தளபதி சாரி தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சசிகலா மேடத்தை போய் சந்திச்சாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் சந்திச்சாரு. அது கூட கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாங்க அவருடைய நண்பர். அதனால ஒரு இதுவா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்காக போய் சந்திச்சேங்கிறதுலாம் ஓகே. இப்ப திடீர்னு ஏன் சசிகலா மேடத்தை போய் சந்திச்சீங்க? இப்ப இந்த அதிமுக ஒண்ணு நச்சு இந்த வந்திருக்க தளபதியோட ஆட்சி எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும், அந்த மோட்டிவேஷன் தானே சார்? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சார், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், அதனால அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பேக்கப் ஆகிட்டீங்க. உங்க துறையில இருந்து வந்தவர் தான் சார் ஒருத்தவர். அவர் இன்னைக்கு நாட்டை ஆளணும்னு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை விட 20-25 வயசு, உங்களுடைய ஜென்ரேஷனே இல்லைன்னு சொன்னீங்களே, ஏன் சார் அடுத்தவங்களை வாழ வச்சு அழகு பாக்குறதுங்கிறதெல்லாம் வந்துட்டு சினிமா டயலாக் மட்டும் தானா? முன்னையிலே நீங்க சங்கிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். சார் ஆனா வந்துட்டு ஒரு தமிழனாலதான் இன்னொரு தமிழனை கெடுப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். ஆனா உண்மையா உங்களுடைய ரசிகனா இருந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் சார். சார் எங்களுக்கு எல்லாம் அரசியல் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீங்க பார்த்தா 1996 கிடையாது சார், இது 30 வருஷம் தாண்டியாச்சு. 2026 மைண்ட்ல வச்சுங்க சார். இதை பத்தி உங்களோட பதிவு பண்ணிட்டு போங்க. ரஜினி சார், ஜெயிலர் 2 படம் நல்லபடியா போகணும். வாழ்த்துக்கள்.